என்ன காயத்ரி இந்த மாதிரி சீரியல் முடிக்கிறாங்களாமே, இன்னைக்கு தான் கிளைமேக்ஸ் ஆமன்னு சொல்லி அழும்போது, அப்போ அங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு அக்காலாம் இருப்பாங்கல்ல, அம்மா கவலைப்படாதீங்க, இங்க பக்கத்துல சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்கு, அங்க நீங்க வேண்டிக்கங்கம்மா, வேலை எல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போற, சரியான மழை, அது பாதையே தெரியாத அளவுக்கு இருக்கு. போய் இறங்கின, மழைங்கிறதுனால கூட்டம் இல்ல கோவில். உள்ள போய் நின்னம்மா, அலங்காரத்துல இருந்த முருகரை பார்த்தோன்னே வேல்முருகன் சொன்ன மாதிரி அழற 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 அழற. அது இந்த நிமிஷம் வரல என்னால அந்த அழுகையை நிறுத்த முடியல. அந்த முருகரை பார்த்து, மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடுப்பா, நான் நீ சின்ன பையன்னு சொல்லி உன்னை தப்பா திட்டேன், என்னை மன்னிச்சிடு, வேற எதுவுமே கேட்கல. மழை எக்கச்சக்கமா பெய்ய ஆரம்பிச்சு, முருகா உன்னை பார்க்கணும்னு புடிவாதம் பிடிச்சி வந்துட்டேன், என்னை நீங்க தான் சேஃபா எடுத்துன்னு போய் வீட்டுல விடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டம்மா. இது டிசம்பர் 9 அன்னைக்கு நடக்குது. டிசம்பர் 11 அன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து ஒரு டைரக்டர் பேசுறாரு, ஏஆர் முருகதாஸோட கோ டைரக்டர். அம்மா ஒரு படம் நீங்க ஆக்ட் பண்ணணும். சரி நான் வரேன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க எழுதி உங்களுக்கு டைப் பண்ணி வைக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு 11th மார்னிங் போன் பண்றாங்க. 11th நைட் லாஸ்ட் பிளைட்ல ஹைதராபாத் போயிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, இது சத்தியமான வாக்கு, அந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன், 1.5 வருஷம் 2 படம் அங்க பண்ணேன். ஹைதராபாத்லயே தான் இருப்பேன், நான் 2 படம் பண்ணேன். அங்க இருந்து இங்க வரேன், தக் லைஃப்ல நடிக்கிறேன். இப்படி பல படங்கள் வந்துகிட்டே இருக்கு. சீரியல் கேட்டா எனக்கு டேட் இல்லங்கிற. எப்படிமா அவன் இல்லாம வேற யார் செய்வாங்க இந்த வேலையை? எந்த மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா, நீதான் எனக்கு எல்லாரும் சரணடைஞ்சிட்டா, நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அந்த முருகன் செய்வான். அதனாலதான் இந்த பாப்பா பாடும் போது என்னால தாங்க முடியல. அது கூப்பிடும் போது வராரு முருகர்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு எப்படி பிடிச்சிருந்தது?